ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். மகராசி. மகராசியில் பிறந்தவர்கள் நல்ல உயரமும் சற்று நீளமான தலையும் கொண்டவர்கள். புருவங்கள் அடர்த்தியாக இருக்கும், காதுகள் நீளமாகவும் தோள்கள் அகலமாகவும் இருக்கும், வலிமையான எலும்புகளும் கை கால்களும் கொண்டிருப்பார்கள். மகராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் பொறுமையாக செய்யும் குணம் கொண்டவர்கள். தனக்கென்று வரும்பொழுது மிக வேகமாக செயல்படுவார்கள். இந்த மக்கள் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்பார்கள், இரக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். எவ்வளவு பெரிய தோல்வி இருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் சோர்வடைய மாட்டார்கள். அவர்கள் அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சிப்பார்கள். இதில் பண்புகள். மகராசிக்காரர்கள் இந்த மக்கள் யாருக்கும் அவ்வளவு எளிதில் வாக்குறுதி அளிக்க மாட்டார்கள். அவர்கள் வாக்கு கொடுத்தால் அதை எப்படியாவது முடிப்பார்கள். அவர்கள் ஆடம்பரமாக வாழ வீணாக செலவிடுவார்கள். இதில் இந்த ராசியில் பிறந்தவர்கள் செய்யும் தொழிலை ஒரு தெய்வமாக கருதுவார்கள். அவர்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அவர்கள் முன்னேறி வெற்றி பெறுவார்கள். அவர்களை பொறுத்தவரை வாழ்க்கையின் பிற்பகுதி வாழ்க்கையின் முற்பகுதியை விட மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கையின் நடுவில் உங்கள் சொந்த தொழிலை தொடங்குவீர்கள். மின்சாரம், வீடு, கட்டுமான தொழிலில் ஈடுபட்டால் லாபம் பல மடங்கு கிடைக்கும். பணமும் புகழும் ஒன்றாக வரும் இடத்தில் நீங்கள் வேலை செய்ய விரும்புவீர்கள். உங்களிடம் நிறைய பணம் இருந்தாலும் திடீர் செலவுக்காக நீங்கள் இன்னும் அதிக பணத்தை சம்பாதிக்க நினைப்பீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் தொடரும். இதில் குணங்கள். புதிய எண்ணங்கள் உங்கள் மனதில் உருவாகிக்கொண்டே இருக்கும். உங்களுக்கு புதிய யோசனை இருந்தால் சொல்லுங்கள் என்று நீங்கள் எப்பொழுதும் மற்றவர்களிடம் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் எந்த விஷயத்திலும் சோர்வடைய மாட்டீர்கள். நீங்கள் வாழ்க்கையில் தோல்வியடைந்து படுகொலியில் சென்றாலும் நீங்கள் மீண்டும் எழுந்து நிற்பீர்கள். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டீர்கள். மற்றவர்களை விட பிடிவாதம் அதிகம் இருக்கும். அவர்கள் சில நேரங்களில் நகைச்சுவை நடிகர்களாக மாறி மற்றவர்களை சிரிக்கவும் வைப்பார்கள். மகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக பாசம் உண்டு. பெற்றோர் மற்றும் குழந்தைகள் மீது அதிக அன்பு இருக்கும். அவர் கஷ்டப்பட்டாலும் அடுத்த நபருக்கு வருத்தத்தை தரும் ஒரு செயலை அவர்கள் மறந்தும் செய்ய மாட்டார்கள். இதில் திருமண வாழ்க்கை. இவர்கள் கலத்திரம் மீது அதிக பாசம் செலுத்துவதன் மூலம் ஒற்றுமையுடன் இருப்பார்கள். திருமண வாழ்க்கை பற்றி அவர்கள் நினைக்கும் விதத்தில் அமையும். காதலித்து திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அவர்களின் துணை குடும்ப நிர்வாகத்தில் சிறந்தவராகவும் சிக்கனமாகவும் இருப்பார்கள். ஒருவர் கோபப்படும் போது ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்வார். மகராசிக்காரர்கள் பொதுவாக நீண்ட ஆயுளை கொண்டவர்கள். அவர்கள் எத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்தித்தாலும் வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவார்கள். உறவினர்களின் ஆதரவும் சிறப்பாக இருக்கும். இதில் மகராசி பொருளாதார நிலை. மகராசியில் பிறந்தவர்களுக்கு தேவையான பணம் எப்படியாவது கிடைத்துவிடும். பணப்புழக்கம் குறைவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலை செய்து அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள். ஆறுதலையும் அமைதியையும் அனுபவிக்க முடியாமல் பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். சொந்த சொத்து இருந்தபோதிலும் அனுபவிப்பதில் சிக்கல் இருக்கும். நீங்கள் ஒரு வீடு அல்லது நிலத்தை வாங்கினாலும் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நிலம், வீடு வாங்கும் பொழுது கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் செலவு செய்பவர், அதனால் பணத்தை வீணடிக்கலாம். சேமிப்பது நல்லது. இதில் குழந்தை பாக்கியம். மகராசியில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் கொஞ்சம் தாமதமாக பிறக்கும். ஆண் குழந்தையை விட பெண் குழந்தைகளால் சற்று அதிகமாக பயனடைவர். பிற்காலத்தில் அவர்களுக்கும் அவர்களின் குழந்தைகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் உருவாகி மன அமைதி இல்லாமல் வாழலாம். சில சிறிய சேமிப்புகளை நீங்களே வைத்திருப்பது நல்லது. இதில் தொழில். மகராசியில் பிறந்தவர்கள் பல பெரிய தொழிற்சாலைகளை அமைத்து பல பேருக்கு வேலை கொடுப்பார்கள். கட்டிடக்கலை, பொறியியல் துறை நல்லது மற்றும் விஞ்ஞானியாகவும் ஆகலாம். அவர்கள் செய்யும் தொழிலை தெய்வமாக பார்ப்பார்கள். அதனால் எந்த ஒரு துறையிலும் புகழ் மற்றும் பெயருடன் படிப்படியாக முன்னேறுவார்கள். வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் கடின உழைப்பு இருந்த போதிலும் அவர்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் அனைத்து வசதிகளையும் அனுபவித்து மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கோயிலுக்கு செல்லலாமா? நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் கோயிலுக்கு போகலாமா, விரதம் இருக்கலாமா, விளக்கேற்றி வழிபடலாமா என்ற சந்தேகங்கள் இருக்கிறது. இந்த மாதவிடாய் என்பது வரமா சாபமா? இதற்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. அது திருவிளையாடல் புராணத்தோடு தொடர்புடையது என்று சொல்லலாம். திருவிளையாடல் புராணம் தொடங்குகின்ற போதே இந்திரன் பழித்தீர்த்த படலம் என்று தொடங்குகிறது. அந்த படலத்தோடு தொடர்புடைய வரலாறு தான் இதனுடன் சேர்ந்திருக்கிறது. இந்திரனிடம் இருக்கிற இந்த சாபத்தை யாராவது பகிர்ந்து கொள்கிற பட்சத்தில் அந்த சாபத்தில் விடுதலை பெற்று சௌக்கியமாக வாழலாம் என்ற நிலை வருகிற போது அது 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 4 இடத்திற்கு பறை செல்கிறது. அது எப்படி உருமாறுகிறது, யாரிடத்தில் எப்படி வந்து அடைகிறது என்றால் அது 4ம் என்னவென்றால் நிலம், நீர், மரம், பெண். இந்த 4ற்கும் அந்த சாபம் பிரிக்கப்படுகிறது. அது எப்படி என்றால் நிலத்தில் ஒவ்வாறாக இருப்பது சாபமாகவும், எவ்வளவு வறண்டு போனாலும் மீண்டும் அது தன்னைத்தானே புத்துயிர் பெற்றுக்கொள்ளும் என்பது வரமாகவும் அளிக்கப்பட்டுள்ளது. மரத்தின் பிசின் என்பது சாபமாகும். அதை வெட்ட வெட்ட மீண்டும் என்பது துளிர்க்கும் என்பது வரமாகவும் சொல்லப்படுகிறது. நீரில் நுரையாகவும் மற்றவற்றை புனிதப்படுத்த இந்த நீர்தான் பயன்படுத்தப்படும் என்பது அதற்கு வரமாகவும் சொல்லப்படுகிறது. பெண்களுக்கு அது மாதவிலக்காகவும் மதிப்பும் மரியாதையும் அவளுக்கு அதிகரித்து கடவுள் நிலைக்கு தன்னை உயர்த்தி செல்வார் என்பது வரமாகவும் தரப்படுகிறது. இப்படி 4ல் வரம், சாபம் 2மே பிரிந்துவிடுகிறது. அப்படி பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த மாதவிலக்கினுடைய வரம், சாபம் வரலாறு இதுதான். இது ஒரு தீட்டு என்று சொல்கிறார்களே, என்ன காரணம் என்றால் இந்த காலத்தில் அது இணைந்து கொண்டால் அது ஒரு தீட்டு என பெரியோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இது தெய்வத்திற்கும் தொடர்புடையது என்றால் ஆம்.
அம்பிகையின் சக்தி பீடங்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் அசாமில் உள்ள யோனசக்தி பீடமாக விளங்கக்கூடிய காமாக்கியா என்ற ஆலயம், இந்த ஆலயத்தின் அது அற்புதமான அதிசயமிக்க ஒரு செயல் வருடந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருடத்திற்கு 3 முதல் 4 நாட்கள் வரை எப்படி மாதவிலக்கின் போது உதிரப்போக்கு ஏற்படுமோ அதேபோல அம்பிகைக்கு ஏற்படுகிறது என்று இந்த ஊர் மக்கள் கதவை அடைத்து திருவிழாக கொண்டாடி மகிழ்ச்சி அடைகின்றனர். இன்றைக்கும் இந்த உலகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதேபோல கேரளாவில் இருக்கக்கூடிய செங்கனூர் பகவதி என்பது முழுக்க முழுக்க கண்ணகியின் ரூபமாக கருதப்படுகிறது. அந்த ஆலயத்தில் அம்பிகைக்கு உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய அந்த காலத்தை மக்கள் மிகுந்த பக்தியோடும் கொண்டாடி மகிழ்ச்சி அடைகின்றனர். இப்படி இறைவனோடு தொடர்புடைய ஒன்றும் புராணத்தோடு தொடர்புடைய ஒன்றும் கதை இருக்கிறது. எது கூடாது என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கோயிலுக்கு போகக்கூடாது என்றார்கள். ஏன்? அந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் இப்போது இருக்கின்ற மாதிரி அப்போது அது நவீனமான வாழ்க்கை கிடையாது. நம்முடைய அம்மா காலத்திலும் பாட்டி காலத்திலும் யோசித்து பாருங்கள். இப்போது நம்முடைய காலத்தையும் யோசித்து பாருங்கள். அவர்கள் பயன்படுத்திய உடைகள், அவர்கள் பயன்படுத்திய பாதுகாப்பு சாதனங்கள் எல்லாமே ரொம்ப குறைந்த அளவே இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. இப்போது எல்லாம் தலைக்கீழாக மாறிவிட்டது. இந்த காலத்தில் அதனால தான் அந்த நிலைக்கு எடுத்த முடிவுதான் இது. ஒரு பெண் மிகவும் சுத்தமாக இருக்கணும். ஏனென்றால் இந்த உதிரப்போக்கு காலத்தில் இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஏற்பட்டால் நோய் தொற்று ஏற்படும். அதிலிருந்து அவர்கள் மீள்வது என்பது மிகவும் கடினம். அதனால் ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவளை தனிமைப்படுத்தினார்கள். அதேபோல அந்த நேரத்தில் அவளுக்கு நல்ல ஓய்வு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் பெண்ணை தனிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். இந்த தனிமைப்படுத்தல் கூடாது என்பதில் நிறைய நல்ல விஷயங்கள் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கோயிலுக்கு போகக்கூடாது, எதையும் தொடக்கூடாது, அடுப்படிக்கு வரக்கூடாது, ஆகாது, தீட்டு என்று சொன்னார்களே என்றால் இது எல்லாம் விஞ்ஞானமும் சார்ந்தது. அது என்ன விஞ்ஞானம் சார்ந்தது என்றால், வீட்டில் ஒரு பெண் 3 நாளோ 4 நாளோ தனிமையில் அமர்ந்து இருக்கின்ற போது நல்ல ஓய்வு கிடைக்கிறது. இந்த மாதவிடாய் காலத்தில் ஒரு பெண்ணின் உடலில் இருந்து அதிகமான வெப்பம் வெளியேறும். குளித்தால் கூட அது அதிகப்படியான உதிரப்போக்கை ஏற்படுத்தும் என்பதால் 3 மற்றும் 4 நாளைக்கு தலை குளிக்காமலேயே ஒரே இடத்தில் உட்கார வைத்து விடுவார்கள். ஒரே சீரான வெப்பநிலையில் அவள் உடல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வெப்பம் அதிகமாகிற போது எந்த பொருளை தொட்டாலும் அந்த பொருளில் தொற்று ஏற்படும் என்பதால் இதை இன்னும் விளக்கமாக சிந்திக்க வேண்டும் என்றால் நம்முடைய உடல் பஞ்சமய கோஷங்களால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்கிற 5 கோஷங்களினால் நம்முடைய ஆற்றல் இயக்கப்படுகிறது. அதற்கு உதவி செய்வது எது என்றால் தசவாயுக்கள், அதாவது 1வது வகையான வாயுக்கள் நம்முடைய உடம்பை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக 2 வாயுக்கள் உண்டு. பிராணன், 2 அபானன். பிராணன் என்பது மேல் நோக்கி செல்லக்கூடியது, அபானன் என்பது கீழ் நோக்கி செல்லக்கூடியது. இந்த மாதவிடாய் காலத்தில் அபானன் என்ற வாயு நம்முடைய உடலில் அதிகமான செயல்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும். பிராணன் என்ற வாயு குறைவாக செயல்படும். அதனால்தான் மாதவிடாய் காலத்தில் எந்த வேலை செய்தாலும் உடனே உடல் சோர்வு ஏற்படுகிறது, உடல் சோர்ந்து விடும். அதேபோல கோயில்களில் பார்த்தோம் என்றால் பிராணசக்தி மிக அதிகமாக இருக்கும். அதனால் ஆலயத்தில் இறைவனுடைய திருவுருவத்தை வைப்பதற்கு முன்னால் கீழே எந்திரங்கள் வைத்து அந்த எந்திரங்களில் மந்திரங்களை உருவேற்றி அதன் மூலமாக அதீத பிராணசக்திகளை ஈர்க்கும் வகையில் தகடுகளை பதிகின்றனர். அது மட்டுமல்லாமல் ஆலயத்தின் கோபுரங்களை பிரமிடு வடிவத்தில் அமைத்து மேலே செப்பு கலசங்களை வைக்கிறார்கள். அப்போது ஆலயத்திற்கு உள்ளே அதீதமான பிராணசக்தி எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கும். அப்போது எதிர்மறையான அபானம் நாம் செயல்படுகின்ற நேரத்தில் அங்கு நிற்கின்ற போது இந்த பிராணசக்தி நம் உடலுக்கு உள்ளேயும் செல்லாது, அபானசக்தி மேலும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த எதிர்மறை விளைவுகள் நம் உடலில் சில நோய்களை ஏற்படுத்தலாம் என்ற காரணத்தினால் அந்த காலத்தில் முன்னோர்கள் இந்த நாட்களில் கோயிலுக்குள் வராமல் இருப்பது நல்லது என்ற முறையிலேயே இதை சொல்லியிருக்கிறார்கள். இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது. ஒரு பெண் அந்த நேரத்தில் மிகவும் புனிதத்துவம் வாய்ந்தவளாக இருக்கிறாள். மிக புனிதமாக இருக்கும் அந்த பெண் அங்கே போய் நின்று அந்த சக்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதேபோல அந்த பெண்ணை 3 நாள் 4 நாட்கள் ஒரே இடத்தில் உட்கார வைத்து ஒரு தெய்வத்தை ஆராதிப்பது போல இருக்க செய்ததை தான் இன்று நாம் தீட்டு ஆகாது என்று சொல்லி ஒதுக்கி வைத்து விட்டோம். இது ஒதுக்கப்படக்கூடிய விஷயம் அல்ல, புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அந்த நேரத்தில் ஒரு பெண் மிகவும் புனிதத்துவத்தை பெறுகிறாள். எனவே அந்த புனிதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நியதியை தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இது மாதிரி நாம் இருந்தோம் என்றால் நமக்கு நன்மை தரும் என்று சொல்லி வைத்த மிகவும் முக்கியமான விஷயங்கள் இது ஒரு சாபம் அல்ல, புனிதமான ஒரு வரம். பெண்கள் கர்ப்ப காலத்தில் மாதவிடாய் காலத்தில் சூரிய நமஸ்காரம் செய்யலாமா? பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது 3 மாதம், 5 மாதம், 7 மாதம் இதில் எப்போது செய்வது, எப்போது நிறுத்துவது, மாதவிடாய் காலங்களில் செய்யலாமா, செய்யக்கூடாதா, எத்தனை நிமிடங்கள் செய்வது, எவ்வளவு நேரம் செய்வது, எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும், பெண்கள் எப்போது உடலை வலிமையாக வைத்திருக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான்.
ஒரு பெண் எப்படி வலிமையாக ஆரோக்கியமாக இருக்கிறாளோ அதை பொறுத்துதான் அந்த குடும்பத்தின் ஆரோக்கியம் அமைந்திருக்கும். எப்போது ஒரு பெண் சோர்வடைந்து போகிறாள் என்றால் மாதவிடாய் காலத்தில் நிறைய பேர் இதை தீட்டு ஆகாது என இது ஒரு சாபம் என்று சொல்வார்கள். இந்திரனிடத்தில் இருந்து பிரித்தளிக்கப்பட்ட சாபத்தில் ஒரு பங்கு பெண்களுக்கு மாதவிடாயாக தரப்பட்டது. இது வரலாறு ரீதியாக புராண ரீதியாக சொல்லப்படுகிறது. அது ஒரு சாபம் என்றுதான் நினைக்கிறோமே தவிர சாபத்தோடு கூடிய வரம் என்பதை நிறைய பேர் மறந்து விடுகிறோம். அந்த சாபம் கொடுத்த பிறகு அதோடு சேர்ந்து ஒரு வரமும் பெண்களுக்கு கிடைத்தது. இந்த சாபம் இருக்கின்ற காரணத்தினாலேயே பெண்கள் மட்டும் கருவுற்று இந்த உலகிற்கு ஒரு உயிரை தரக்கூடிய ஆற்றலை பெறுவாள் என்ற வரம் பெண்களுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. ஆகவே இதை துன்பத்தோடு கூடிய இன்பம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதவிடாய் காலத்தில் உடற்பயிற்சி செய்யலாமா என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கிறது. உடற்பயிற்சி அன்றாடம் செய்து பழக்கம் உள்ளவர்கள் தாராளமாக மாதவிடாய் காலத்திலும் செய்யலாம். என்ன செய்யக்கூடாது என்றால் மிக கடினமான உடற்பயிற்சிகளை செய்யக்கூடாது. உடலை வருத்தி கொண்டு செய்யக்கூடாது. சூரிய நமஸ்காரம் மாதவிடாய் காலத்தில் செய்யக்கூடாது. ஏனென்றால் அது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, மிகவும் கடினமானது. எனவே கண்டிப்பாக மாதவிடாய் காலத்தில் சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடாது. அதேபோல கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதை தவிர்த்து விடுங்கள். பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது மாதவிடாய் காலத்திலும் எளிமையாக இருக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை செய்தால் போதும். இது எல்லா பெண்களின் உடம்புக்கும் ஒரே மாதிரி தானா என்றால் கிடையாது. மருத்துவர்கள் கர்ப்பமாக இருக்கும் சில பெண்களை நடப்பயிற்சி செல்ல வேண்டும் என்பார்கள், சில பெண்களை செல்லக்கூடாது என்பார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு பெண்ணின் உடல் அமைப்பும் வேறு வேறாக இருக்கும். என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ற விதிமுறை இருக்கிறது. அந்த விதிமுறைக்கு உட்பட்டு என்னவெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என நம்முடைய உடல்நிலையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். உடலுக்கு ஓய்வு என்பது மிக மிக அவசியம். அதனால் அந்த காலத்தில் முன்னோர்கள் முட்டாள்தனமாக எதையும் சொல்லவில்லை, நன்றாக யோசித்து தான் சொல்லியிருக்கிறார்கள். முடியாதவர்கள் நன்றாக ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள், எங்களால் செய்ய முடியும் என்பவர்கள் மட்டும் சின்ன சின்ன விஷயங்களை செய்யலாம். சூரிய நமஸ்காரம் காலையில் செய்ய முடியாதவர்கள் மாலையில் செய்யலாமா என்றால் தாராளமாக செய்யலாம். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, சூரிய நமஸ்காரம் செய்யும்போது டீ காபி போன்ற பானங்கள் அறிந்திருந்தால் 20 நிமிஷங்களுக்கு பிறகும் டிஃபன் போன்ற எளிய உணவு சாப்பிட்டிருந்தால் 2 மணி நேரத்துக்கு பிறகும் முழு உணவு சாப்பிட்டிருந்தால் 4 மணி நேரத்துக்கு பிறகும் சூரிய நமஸ்காரம் செய்யலாம். வயிறு காலியாக இருப்பது அவசியம். சூரிய நமஸ்காரத்துக்கு நடுவிலோ செய்து முடித்த உடனேயே தண்ணீர் குடிக்கக்கூடாது. செய்து முடித்த சிறிது நேரத்துக்கு பிறகு அருந்தலாம். சுமார் 1 மணி நேர இடைவெளிக்கு பிறகும் குளிக்கலாம். சூரியன் இருக்கும் திசையை நோக்கி சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். கண்ணை கூசுகிற சுட்டெரிக்கிற நேரத்தில் செய்யக்கூடாது. மிதமான வெளிச்சம் இருக்கிற அதிகாலை நேரம், சூரியன் மறைகிற மாலை நேரம் நல்லது. சூரிய நமஸ்காரமும் சரி மற்ற உடற்பயிற்சிகளும் சரி ஒரு நிலையில் எவ்வளோ நேரம் இருக்க வேண்டும். சூரிய நமஸ்காரம் செய்யும்போது 12 ஆசனங்களையும் குறைந்தது 5 என்கிற வரைக்கும் நிறுத்தி செய்ய வேண்டும். அப்போதுதான் ஒவ்வொரு ஆசனமும் உங்கள் மனதில் நன்றாக பதியும். அதன் பிறகு எண்ணுகின்ற எண்ணிக்கையை குறைத்து கொள்ள வேண்டும். அதேபோல நாளாக நாளாக உங்கள் வேகத்தை குறைத்து கொண்டே வந்தால் இது மிகவும் நல்ல பலனை தரும். அதேபோல மூச்சு விடுகின்ற போது சாதாரணமாகத்தான் விட வேண்டும். இதேபோல பெண்கள் உடலையும் உள்ளத்தையும் பேணிக்காத்தோம் என்றால் எல்லா நாட்களிலும் சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்க முடியும்.